தொழிற்சாலையில் பணிபுரியும் ரவிக்குமார் என்பவருக்கு தலையில் கேமரா பொருத்திக் கொள்வது பணியின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. வேலை செய்யும் போது கருவிகளை எடுப்பது முதல் வாகன உதிரி பாகங்களை தயாரிப்பது வரை அவர் செய்யும் ஒவ்வொரு அசைவையும் அது பதிவு செய்கிறது. இந்த கேமரா அவரது வேலையை மட்டும் பதிவு செய்யவில்லை, மாறாக ஏஐ அமைப்புகளுக்கு பயிற்சி அளிக்கவும் இது உதவுகிறது. ஒரு ரோபோவுக்கு பயிற்சி அளிப்பதற்காக அவர்கள் எங்களது வேலையை பதிவு செய்கிறார்கள். இது எங்கள் வேலையை பாதிக்கும் என்பதால் எங்களுக்கு சற்று கவலையாக இருக்கிறது. இது நாங்கள் செய்யும் வேலையை மட்டும் பாதிக்காது, மாறாக இது வேலை இழப்புகளுக்கு வழிவகுக்கும். ரவியின் இந்த கவலை இங்குள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் உள்ளது. அதற்காக இத்தொழிற்சாலை வழக்கமான ஊதியத்துடன் சேர்த்து தங்களின் வேலையை பதிவு செய்வதற்காக தொழிலாளர்களுக்கு 1 மணி நேரத்திற்கு 90 ரூபாய் கூடுதலாக வழங்குகிறது. ஆனால் அந்த சிறிய போனஸும் ஒரு வகை பாதிப்புதான். மேலும் கேமராக்கள் ஒரு வகை புதிய பதற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக தொழிலாளர்கள் கூறுகின்றனர். தலையில் கேமரா இருக்கும்போது தவறுகள் செய்து விடுவோமோ என்ற பயம் ஏற்படுகிறது. முதலாளி இப்பதிவை பார்த்தால் நாங்கள் செய்யும் தவறுகள் தெரிந்துவிடும் என்று நாங்கள் எப்போதும் நினைக்கிறோம். பயமோ அழுத்தமோ இல்லாமல் வேலை செய்ய எங்களுக்கு இருந்த சுதந்திரத்தை இந்த கேமரா பறித்துவிட்டது. இத்திட்டத்தின் பின்னணியில் இருப்பவர் தொழிற்சாலை உரிமையாளர் ராகுல் ஜஸ்வானி. அவர் வளர்ந்து வரும் வணிகத்தின் ஒரு பகுதியாகவே இந்த பதிவை பார்க்கிறார், தொழிலாளர்களின் கவலையாக அல்ல. ஜஸ்வானி இந்த பதிவுகளை மனித வடிவ ரோபோக்களை உருவாக்கும் நிறுவனங்களுக்கு விற்கிறார். அவரை பொறுத்தவரை ஏஐக்கு பயிற்சி அளிப்பது தொழிற்சாலைக்கு கிடைக்கும் ஒரு வெற்றியாகும். நான் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பற்றி தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். இது எனது தொழிற்சாலையில் உற்பத்தியை அதிகரிக்கும், தயாரிப்பதில் தவறுகள் குறைவாக இருக்கும், மேலும் இது எங்களுக்கு மிகவும் லாபகரமானதாக இருக்கும். நீண்டகால வணிகத்திற்கு இது மிகவும் நல்லது. அதனால்தான் இந்த மனித வடிவ ரோபோக்கள் இந்தியாவிற்கு வருவதை நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். மேலும் அவை நமது தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்பட வேண்டும். டெல்லியின் புறநகரில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் ஜவுளி தொழிலாளர்கள் இருக்கும் இந்த காணொளி முதலில் சர்ச்சையை கிளப்பியது. தொழிலாளர்கள் தங்கள் வேலையை பறிக்கும் ஏஐ மாதிரிகளுக்கு பயிற்சி அளிக்க உதவுகிறார்களா என்ற விவாதத்தை இது தூண்டியது. அதன்பின் இந்திய தொழிலாளர்கள் தங்களை தாங்களே படம் பிடித்த இது போன்ற பல காணொளிகள் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவின. அந்த காட்சிகளை ஒரு வணிகமாக மாற்றி வரும் ஒரு நிறுவனம்தான் லேபரர் ஏஐ. ரவி வேலை செய்யும் தொழிற்சாலையிலிருந்து தரவுகள் எடுத்து செயலாக்குவதும் இந்த நிறுவனம்தான். இந்த நிறுவனம் ஒவ்வொரு செயலையும் அடையாளம் கண்டு டேக் செய்வதன் மூலம் மணிக்கணக்கான காணொளிகளை பயிற்சி தரவுகளாக மாற்றுகிறது. பின்னர் அவற்றை அமெரிக்காவில் உள்ள ஏஐ நிறுவனங்களுக்கு விற்கிறது. செயற்கை நுண்ணறிவானது உருவமற்ற டிஜிட்டல் உலகிலிருந்து நிஜ உலகிற்கு நகர்கிறது. இதன் மூலம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ரோபோக்கள் ஒரு நிஜமாக மாறப்போகின்றன. அவை தொழிற்சாலைகளில் வேலை செய்ய போகின்றன. நம்முடைய பல எளிய வேலைகளை இனி இந்த இயந்திரங்களை செய்ய போகின்றன. இந்த அல்காரிதம்களை உருவாக்க தொழிலாளர்கள் மீது கேமராக்களை பொருத்தி அவர்கள் வேலை செய்வதை நேரடியாக பதிவு செய்வதே ஒரே வழி. மேலும் இந்த வகையான தரவுகளுக்கான தேவை வேகமாக அதிகரித்து வருகிறது. 2050ஆம் ஆண்டிற்குள் மனித வடிவ ரோபோவின் சந்தை 425 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடையதாக இருக்கும் என்றும், உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 100 கோடி ரோபோக்கள் பயன்பாட்டில் இருக்கும் என்றும் மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது. இந்த பந்தயத்தில் அவற்றை பயிற்றுவிப்பதற்கான முக்கிய இடமாக இந்தியாவும் மாறியுள்ளது. எங்களுக்கு பெரிய அளவில் தேவை உள்ளது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், எங்களுக்கு 100 கோடி மணி நேரத்திற்கு தரவுகள் தேவை. தொழிற்சாலைகளில் அல்லது கிடங்குகளில் மிக சாதாரண பணிகளையாவது ரோபோக்கள் வேலை செய்ய இத்தரவுகள் தேவை. இந்த பெருமளவிலான தரவு சேகரிப்பு தான் தொழிலாளர் பொருளாதார நிபுணரான அவினாஷ் குமாரை கவலை கொள்ள செய்கிறது. வளர்ந்து வரும் இந்த ஏஐ பொருளாதாரம் உடைமை, லாபம் மற்றும் நியாயமான இழப்பீடு பற்றிய பெரிய கேள்விகளை எழுப்புகிறது என்றும், அந்த கேள்விகளுக்கு இன்னும் பதிலளிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறுகிறார். தொழிலாளர்கள் இரட்டை பாதிப்பை எதிர்கொள்கின்றனர். ஒன்று, அவர்கள் சுரண்டப்படுகிறார்கள். அவர்களின் மனித திறனை ஒரு தரவு தொகுப்பாக மாற்றுவதன் மூலம் அவர்கள் உருவாக்கும் மதிப்பு அவர்களிடம் இருந்து பறிக்கப்படுகிறது. இரண்டாவது, தொழிற்சாலை உரிமையாளர்கள் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து வருகிறார்கள். எனவே இது ஒரு வகையான கண்காணிப்பு முறையை காட்டுகிறது. அவினாஷ் குமாரை பொறுத்தவரை சட்டம் இன்னும் இதில் முன்னேறவில்லை. மீண்டும் தொழிற்சாலையில் ரவிக்குமாரும் அவரது சக ஊழியர்களும் தங்களது தினசரி பணிகளை தொடர்கின்றனர். அவர்களின் ஒவ்வொரு அசைவும் இன்னும் இயந்திரங்களுக்கு வேலையை செய்ய கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்குமா அல்லது இந்த தொழிலாளர்களை இடமாற்றம் செய்யுமா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை.